ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வைஷ்ணவி ஃப்ரம் அபிஷாஸ் ஹோம் ஸ்டைல். 1 வீக்குக்கு முதல்ல நான் பிங்கிள்ஸ் ஃபார்முக்கு ஸ்ட்ராபெரி பிக் பண்ணுறதுக்காக போயிருந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். நான் அங்கே இருந்து கொண்டு வந்த ஸ்ட்ராபெரியில் இருந்து ஸ்ட்ராபெரி ஜாம் செய்திருக்கிறேன். அதை எப்படி செய்தனான்றதை வாங்க பார்க்கலாம். கொண்டு வந்த உடனேயே கொஞ்சம் ஸ்ட்ராபெரியை நல்ல வடிவாக கழுவிட்டு சாப்பிட்டு பார்த்தனாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரி என்னபடியாக நல்ல இனிப்பாகவும் இருந்தது. கொஞ்சத்தை சாப்பிட்டுட்டு மிச்சத்தை க்ளீன் பண்ணி ஜாம் செய்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன்னா, இதில் 2 பவுண்ட் ஸ்ட்ராபெரி இருக்குது. அதாவது 1 கிலோவுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஸ்ட்ராபெரியை ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணாமல் அங்கங்கே சின்ன சின்ன துண்டுகள் இருக்கக்கூடிய மாதிரி தான் பிளெண்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். 2 கப் சீனி சேர்த்துருக்கிறேன். கொதிக்க தொடங்கினதுக்கு பிறகு மேலால் நிறைய நுரைகள் வர ஆரம்பிச்சது. அந்த நுரைகளில் நிறைய ஸ்ட்ராபெரியோட சீட்ஸுகள் மிதந்து கொண்டிருந்ததால் அதுகளை நான் வெளியில் எடுத்துட்டேன். கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கு பிறகு 2 டேபிள் ஸ்பூன் லைம் ஜூஸ் சேர்த்துருக்கிறேன். கொதிச்சு கொண்டு இருக்கும் போது அதில் நுரைகள் குறைஞ்சு கொண்டு வருதுன்னு சொன்னால் ஜாம் ரெடியாகி கொண்டு வருதுன்னு அர்த்தம். அப்படி இல்லை, உங்களுக்கு பார்க்க கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக எடுத்து விட்டுட்டு நீங்கள் அந்த பிளேட்டை சரிச்சிங்கன்னு சொன்னால் பிளேட்டில் இருந்து வடிஞ்சு வந்ததுன்னு சொன்னால் ஜாம்ட பதம் ரெடி இல்லை. இது வடிஞ்சு கொண்டு வரதால் நான் இன்னும் குக் பண்ணணும். இது ரெடியாக இல்லை இன்னும். இப்போ பாருங்கள், இது நல்ல திக்காக இருக்குது. ஈஸியாக வடிஞ்சு கொண்டு வரையில ஜாம் ரெடி ஆகிட்டுது. இனி நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடணும். நல்ல க்ளீனான பாட்டிலில் ஃபுல்லாக ஹாட் வாட்டர் விட்டு 5 மினிட்ஸ் வச்சுருந்துட்டு அந்த ஹாட் வாட்டரை அப்படியே ஊற்றிட்டு வச்சிங்கண்டா அந்த பாட்டில் குயிக்காக அந்த ஹீட்டில் காஞ்சிரும். அதுக்கு பிறகு நல்லா ஆறினத்துக்கு பிறகு ஜாமை உள்ளே போட்டு வடிவாக மூடி வச்சிங்கன்னு சொன்னால் கனகாலத்துக்கு பழுதாக போகாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுண்டா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.